வாழைப்பூ டிஷ் பார்க்க போகிறோம். என்ன டிஷ் சொல்லுங்க? கும்பகோணத்துலேருந்து எங்கள் தோட்டத்தில் என் கையாலே பறித்து ஒரு வாழைப்பூ டிஷ் பார்க்க போகிறோம். வாழைப்பூ முட்டை ஆம்லெட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாழைப்பூவில் நிறைய நன்மைகள் இருக்குது. பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் வயிற்று புண்ணை சரியாக்கும். அது மட்டும் இல்லை, சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம 2 ஆம்லெட் பண்ண போகிறோம், பெரியவங்களுக்கு 1 சின்னவங்களுக்கு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஒரு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எத்தனை வாழைப்பூ வேணும்னாலும் எடுத்துக்கலாம். வாழைப்பூவை சிசரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இல்லைன்னா தண்ணியில் போட்டுனா கழுத்துரும், அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். 2 ஆனியன் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். சில்லி 2 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். எக்கு ஸ்மெல் இருக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். 3 முட்டை எடுத்துருக்கோம். வாழைப்பூவை பிழிஞ்சி கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கோம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நறுக்கி வச்ச சில்லியை போட்டுக்கிறோம். பெரியவங்களுக்கு காரமாக இருக்கிறதுக்காக சில்லி யூஸ் பண்ணிக்கிறோம். சின்னவங்களுக்கு காரமாக இருக்கக்கூடாதுனால பெப்பர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கிறோம். டைஜஷனுக்காக 1/4 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். ஹெல்தி இன்க்ரீடியன்ட்டு வாழைப்பூ ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஹெல்தி. வாழைப்பூ நல்லா வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. நல்லா வந்துருக்கு பாருங்க. 3 முட்டை எடுத்தோம்ல, அதில் 2 முட்டை பெரியவங்களுக்காக, 1 முட்டை சின்னவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம். உடச்சி வச்சுருக்கோம் பவுலில். முட்டையும் வாழைப்பூவையும் போட்டு பீட் பண்ணிக்க போகிறோம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதை இப்போ கடாயில் போட போகிறோம். பெரியவங்களுக்காக ஸ்பைசி ஆம்லெட் ரெடி. குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் சில்லி ஆட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். அது ரொம்ப ஹெல்தினால பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அது எப்படின்னு பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், பெப்பர் போட்டுக்கோங்க. வாழைப்பூ ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வாழைப்பூ வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த முட்டையும் வாழைப்பூவையும் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். திருப்பி எண்ணெய் கடாயில் ஊற்றி கலக்கி வச்ச வாழைப்பூ முட்டையை ஊற்றிக்க போகிறோம். யம்மி, நம்ம ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்காக ஆம்லெட். இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ போட்டது தெரியாமல் இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். யாழி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக வாழுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.